மங்களம் உண்டாகட்டும். ராஜ ஜோதிடரே, உள்ளதை உள்ளமாறு. ஆமாங்க, நான் நினைப்பது என்னவோ அதுவாகவே நடந்திருக்க வேண்டும். வருமா வராதா? என்னதுப்பா? வடமதுராபுரிக்கு மலை சம்பளம் வரும். அறிவு அப்படி என்ன நினைப்பாங்க? அப்ப காசுக்கு நான் பீச்ச ஒரு மணி நேரம் போனவங்க நல்ல தலைவர் போய் அழைச்சு வந்தா அப்படி காசு இல்லைன்னா ஆட மாட்டேன். நான் இப்ப கூட ஆடாதான் இருப்பேன். ஊர் நாட்டாம வந்து நான் ஏதோ ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால தான் ஆடினேன். நான் யார், என்னுடைய குலம் கோத்திரம் என்ன, இதை முதல் உரைக்க வேண்டும். நான் என்ன வேண்டும் அது அதனால உங்க நாட்டுக்கு என்ன தெரியுமா? ஐயா முக்காடி விட்டு மூளையில எனது தாய் மாமன் ஏணியாற்றம், குதிரையாற்றம், யானையாற்றம் கட்டு தந்தார் அல்லவா? அதனால நீங்க செய்யக்கூடிய ஆட்சியை கொடுமையான ஆட்சியாக இருக்கிறது. அவரை அனுப்பிவிட்டு நான் இந்த ஆட்சியை செய்கிறேன். அது சாக கிடையாது. நாட்டில் 7 ஆண்டு காலம் மழை கிடையாது. என்ன காரணம் அதை மட்டும் சொல்ல. உன் தங்கைமார்கள் வயதுக்கு வந்த 12 ஆண்டுகள் ஆகிறது. 12 வருஷமா? 7 ஆண்டுகள் ஆகிறது. அதனால் முக்காடிட்டு மூலையிலே வருவதால் உங்க நாட்டுக்கு மூதேவி வடமதுராபுரிக்கு மூதேவி இரண்டும் என்னுடைய தங்கைமார்கள். ஆமா, இருவர்களும் எப்படி என்னுடைய தங்கைகள் இருவர்களும். ஆமா, தேவதையை போன்றவர்கள். ஆமா, கள்ளம் கபடம் இல்லாதவர்கள். அவர்கள் என்று பருவமடைந்தார்களோ, பருவமடைந்த நாள் முதல் அந்நாள் முதல் இந்நாள் வரையில் 7 ஆண்டு காலமாகிறது. ஆமா, திருமணமாக கிடையாது. ஆமா, முக்காடிட்டு மொழியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நாட்டிற்கு மழை கிடையாது என்று உரைக்கிறார்கள். உண்மையாக இருக்குமா? பெண்ணின் மனம் வந்தால் பெருங்கடலும் நீர் வற்றும் அப்படின்னு ஒரு பொம்மனாச்சி அவன் முக்காடு போட்டு ஐயோ கடவுளா அப்படின்னா அந்த ஊருக்கு மழை வராதுங்க. உங்க பாப்பா மாதிரி எத்தனை வயசுக்கு வந்தா? 7 ஆண்டு காலம். 7 வயசு? ஆமா. பருவத்துக்கு வந்தாங்களா? உண்மை. பால் சொச்சத்துக்கு கூட்டின்னு போறத பருவத்துக்கு வந்துட்டாங்க. பால் சொச்சத்துக்கு யாரும் சொல்றாங்க அவரே. அதனால கண்டிப்பா அவர் சொல்றது உண்மையா தான் இருக்கா. அப்படி என்றால் அவர்களுக்கு எப்பொழுது திருமணம் ஆகும்? அதையும் சொல்லு. திருமணம் எவ்வாறு செய்வது? அப்படி திருமணம் செய்வதற்கு எந்த நாட்டு மன்னனுக்கு மனசு இருக்கு? நாளைக்கே கல்யாணம் பண்ணா கூட நாளைக்கே மழையிடுறாரு. அப்படியா? அவர்களுக்கு திருமணம் செய்து விட்ட மறுநொடியே அடுத்த செகண்டே மழை. அந்த நாளை விடிகாலம் இன்னைக்கு காலையில திருமணம் செஞ்சீங்கன்னா சாயந்தரமே மழைங்க உங்க நாட்டுக்கு வடமதுராபுரிக்கு. நமக்கு நாட்டு மக்களுடைய நலன் தான் நம்மளுடைய நலன். ஏன்னா ஆட்சி செய்வது கொடுங்கோல் ஆட்சி இருந்தாலும் வசுதேவனிடத்திலே பறித்தது என்று மக்கள் உரைப்பார்கள். அவர்களுக்காக தங்கைமார்களுக்கு திருமணம் செய்து விடலாமே. என்ன அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்? எதுக்கு? தங்கைகளுக்கு அப்படி சொல்லு.
என்னுடைய தங்கைமார்களுக்கு கொல்லப்படுறானே தங்கைகளுக்கு திருமணம், தங்கைமார்களுக்கு திருமணம். சரிங்க, ஏதோ ஒண்ணு. அப்படி திருமணம் செய்து வைத்தால் என்ன நிச்சயமாக மழை பொழியுமா? கட்டாயம் காலையில 9 மணிக்கு திருமணம் முடித்தால் மணி 5, 6 மணிக்குள்ள கட்டாயம் வடமதுராபுரிக்கு பெய்யாத மழை பெஞ்சு பெருங்கடல் ஓடுங்க. பெருங்கடல்ல மாறி நீர் நிறைந்து கொண்டு இருக்கும். சொல்றானே. அப்படி என்றால் மாப்பிள்ளை யாரு? என்னுடைய தங்கைகளுக்கு ஏற்றவாறு, என்னுடைய பலத்திற்கு ஏற்றவாறு, மகாராஜனுடைய தரத்திற்கு ஏற்றவாறு நாம மாப்பிள்ளை பார்க்க போறோம். சும்மா வச்சேன் நானும். இல்ல தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் சொன்ன தலைவர்னா அப்ப நீ ஆம்பிடான வரவனா? என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி? வயசுக்கு வந்து 7 வருஷம் ஆனவன முதல் நாள் சைட் அடிக்கிட்டு ஏன் தப்பு? சைட்டு வேற வரும். காலமான காலத்துல இப்ப மாற என்ன காலம் இது பாரு. அப்படி என்றால் என்னுடைய தங்கைமார்களுக்கு எங்கே கணவன் மணாளன் எங்க இருக்கிறான்? அத சொல்ல வேண்டும் அல்லவா? வரம் எங்க அமர்ந்திருக்கிறது? அப்படியா? மாமாவாகி விளங்கி வரக்கூடிய வசுதேவன் தாய்மாமன் இருக்கிறார். பார்த்தாயா? என் மாமனே வேண்டாம் என்று கானகத்திற்கு அனுப்பிவிட்டேன் அவனை. அவனோ வயது முதிர்ந்தவன். அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதா? அவருக்கு மட்டும் நான் அத்தனை வரத்து இருக்கிறது. அந்த நாளிலே குருகாணிக்கு கொடுக்கவில்லை இல்லையா? அதனால் குருகாணிக்கு உன் தங்கை மகளை 2 பேருக்கும் உன் தாய்மாவனுக்கு வசுதேவனுக்கு திருமணம் செய்து உண்டான 2 பேருமே அவருக்கு தான் கொடுக்கணும். பெண்ணியாங்க கொடுக்க பாரு. ஒருத்தனுக்கு 2 வீடு விட்டா ஒரு வீடு எல்லாத்துங்கிறவனுக்கு வாடகைக்கு விட்டுட்டு ஒண்ணும் தப்பு இல்ல. அவனுக்கு தேவை வாடகை போய் சேர்ந்தா சரி. அப்படி இந்த புரோகிதங்களே ஜாதகத்தில் அப்படி இருக்கிறது. ஜாதகத்தை கழித்து பார்க்கின்ற போது உன் தாய்மாவனுக்கு தான் விரத்தம் இருக்கிறது. வேற எந்த நாட்டு மன்னனுக்கும் விரத்தம் கிடையாது. அப்படி திருமணம் செய்தால் மட்டுமே இந்த நாட்டில் மழை. அப்படி உன் தாய்மாவனுக்கு திருமணம் செய்தால் மறுநாளே கட்டாயம் மழையா? சொன்னாலும் சொல்லுவான். இவன் உரைப்பது நிச்சயமாக பொய்யாக இருந்தால் இவனை கழிச்சு போகையில போட்டு அடிச்சு வைக்கிறேன். இவனை பிடித்து சிறையில் அடை. மழை பொழியும் வரை இவனுடைய நம்முடைய நாட்டிலே இருக்க வேண்டும். அவனை வந்தாத்தான் இவனை விடுறோம். ஆமா, வரலன்னா இவன் என்ன பண்றோம்? சிறையில் அடை. இன்று நம்முடைய அரண்மனையிலே நீ எதுக்கு ஆச்சரியா கல்யாணம் சாப்பிடுறதுக்கு? ஆனா கல்யாணம் பண்ணாலும் 10 நைட்டு நான் தான். ஃபர்ஸ்ட் லைட் எடுத்துட்டு போறோம். ஆமா, லைட். அதனால என்னுடைய தங்கைகள் இருவரும் எங்கே விளையாடி கொண்டிருப்பார்கள் தெரியுமா? சொல்லுங்க. நானும் போயிட்டேன். அவங்க பந்து போட்டுட்டு நான் பேட்டர் அடிக்கிறேன். கிரிக்கிட்டு பாரு. நந்தவனை சோலையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா அண்ணா அழைத்தாருங்க. வெளியுலகமே தெரியாத பெண்கள், சின்னம் பெரிய பெண்கள், கள்ளம் கபடம் தெரியாது. உலகத்திலே என்னென்ன நடக்கிறது என்று அவங்களுக்கு விவரமே தெரியாது. நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அழைத்தார் என்று தேவகி ரோகிணி இருவர்கள் அழைத்திருக்கிறார்கள். ஒத்துக்குவாங்க. உடனே ஒத்துப்பாங்களா? போறா பிரியா காத்தா என்னாச்சு? எதுக்குடா? கிரின்னா நடந்து பார்த்தேன், காத்துனா பஸ்ல பார்த்தேன். பஸ்ல போறான். அப்ப காத்து முடிக்குதுடா. போறா. ஆறு ஆறு
அவனுங்க ரெண்டு பொம்பளை இன்னொரு பொம்பளை எங்க இருப்பா வாயில வச்சு வரீங்களா ரப்ப வச்சு வரீங்களா தானே என் அண்ணைய ராஜு எனக்கு அப்படியா இதே போடுங்க யாரு மாதிரியோ சிவப்பு சட்டை ఏమన్నా சொந்தக்காரன் அவன் நிறைய ஓடுத திரும்ப வராங்க அவன் போயிட்டா மாதிரிலாம் யாரும் நாசம் வாங்க முடியாதுப்பா அவன் வாட்ச் பண்ணி வாய்ஸ் குட்டாவே எதுவுமே இருக்கும் அந்த சென்னையிட்ட கட்டானே எதுக்குறா பாட்டு படாம வர்றான் அழகாம அதான் அங்க சந்திருக்கிறாம பயணம் வருகிறாம சென்னைக்கு